வணக்க மக்களே! நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இன்னைக்கு விஜய பத்தி பேசலன்னா, அது எப்படிங்க நல்லா இருக்காதுல்ல. ஐயா விஜய் அவர்கள பத்தி தான். ஏற்க ஆரம்பத்துல இருந்தே ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு தொடங்குனாரு. தொடங்குன உடனே மைக் ரிப்பேரு. மைக் ரிப்பேர் எல்லாம் கிடையாதுங்க. சுத்திலும் வந்து மைக்குக்கு வயர் குடுத்துருக்காய்ங்க. அந்த சுத்திலும் கம்பி கட்டு மாரி போட்டிருந்தாங்க இல்லையா? அது ஃபுல்லாவே ஸ்பீக்கரு. அணில் குஞ்சுகள் ஏறி பூரா இழுத்து அத்து விட்டாய்ங்க. அத்து விட்டதுனால அவரு விஜய் என்ன பண்ணிட்டாப்புல, பேசிக்கிட்டே இருந்திருக்காப்புல. அவருக்கு மட்டும் தான் கேட்டிருக்குது. கீழ இருந்தவங்களுக்கு கேட்கல. அந்த விஷயம் விஜய்க்கும் தெரியல. என்னடா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பூரா பேரு சும்மாவே இருந்திருக்காங்களே. என்னடா ஆச்சு அப்படின்னு அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காய்ங்க. ஐயோ! மைக் வேலை செய்யல. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணும் காது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில பல பிரச்சனைகள். இதெல்லாம் வீம்புக்குன்னே பண்றாங்களா? இல்ல இது ஒரு திஷ்டி மாதிரி செஞ்சு செய்றாங்களா அப்படின்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல பேசுறதா சொல்லியிருந்தாங்க. இப்ப அரியலூர்ல மட்டும் பேசியிருக்காங்க. பெரம்பலூர்ல பேசவே இல்ல. அது அடுத்து அங்க போவாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து காவல்துறையில போய் அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பேசணும், அங்க பேசணும் அப்படின்னு. ஆனா காவல்துறை எங்க அனுமதி குடுக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து திண்டிவனத்துலன்னு நினைக்கிறேன். திருவள்ளூர். திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் பேசுறாரு. இங்கிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், இங்கிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஆளு, "டேய் பொறுங்கடா நான் பேசிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாப்புல. ஏன்னா இவங்க இப்பதான் மைக்க பார்த்துட்டு மைக்கும் அந்த முன்னாடி கேமராவெல்லாம் இப்பதான் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணும் ஆமா. ஒண்ணும் வரல. ஒரு கேள்வி 3 பேச்சு பதில் சொல்றான். இவன் நாங்க தான், அடுத்து நாங்க தான், தலைவர் தான் அப்படின்றான். இங்க இருக்க ஆளு நாங்க எங்க இந்த இடத்துல பேச போறோம்ன்ற அனுமதி கேட்கிறோம்னு இங்க ஒருத்தன் சொல்லிருக்காப்ல. அங்கிட்டு ஒருத்தன் ஒண்ணுமே செய்ய முடியாது நாங்க தான். டேய் யார்றா அவிங்க அப்படின்னு பாக்குற ஆளுகளுக்கு இன்னைக்கு நியூஸ்ல போட்டு பாருங்க. அந்த நியூஸ்லயே அப்படிதான் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு கேள்விக்கு 3 பதில் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியா இருந்தது. சோ இவங்க எல்லாம் வந்து இப்பதான் வருதுங்க. 2வது இவங்களுக்கு அந்த கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுங்க. கண்டிப்பா ஓப்பனா சொல்லப் போனா. இந்த இது எலக்ஷன்ல ஜெயிச்சு ஒரு பொசிஷனுக்கு வந்தா கன்டின்யூ ஆவாய்ங்க. இல்ல அப்படின்னா அப்படியே டப்பு டப்புன்னு எங்கிட்டு போவாய்ங்கன்னே தெரியாது.